ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா முலாம்பழம் நிலச்சே அன்னைக்கு நம்ம அதுக்கு என்னென்ன எடுத்துருக்கோம் பார்க்கலாம் வாங்க. முலாம்பழம், மில்க், கேஷ்யூ நட், அப்புறம் முந்திரி, பாதாம், அப்புறம் பிஸ்தா. இதெல்லாம் புடிப்படியாக மேலே சவரெல்லாம் போட்டு குடிக்க போகிறோம். அது எப்படின்னா எப்படி குடிக்கணும்னு நான் சொல்லி தட்டுமா? இந்த ஜூஸ்ன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கு. சரிலாமா, வாங்க போகலாம். ஓகே, கட் பண்ணிக்கோங்க. ஹாய் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, எங்கள் அம்மா முலாம்பழம் கட் பண்ணுறாங்க. இவங்க தான் எங்கள் அம்மா. சூப்பரா இருக்குல்ல அது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து முலாம்பழம் கட் பண்ணியாச்சு, போட்டுருக்கோம். எங்க தெரியும் மிக்ஸிக்குள்ள இல்ல தியபடி வாய்க்கு. இப்போ நம்ம வந்து இதை அரைக்கும் போது கொஞ்சமா முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் சேர்த்து அரைக்கணும். நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஏற்கனவே. முந்திரி உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஆமாம், 2 பாதாம், 2 முந்திரி, ஒரு 2 பிஸ்தா. 3 பிஸ்தா. சரி, இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மில்க் ஊற்றி அரைச்சிக்கலாம். ஓகே, சூப்பராக எனக்கு ஹெல்த்தி மில்க் ஷேக் குடிக்க போகிறோம். இப்போதே எங்கள் அம்மா அதை அரைக்க போகிறாங்க. இவங்க தான் எங்கள் அம்மா. இது வந்து மில்க் வந்து உங்களுக்கு இனிப்புக்கு என்ன வேணாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஹனி சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துக்கூடாது உடம்புக்கு. எங்கள் டீச்சர் சொல்லியிருக்காங்க. எங்கள் டீச்சர் யாருன்னு தெரியுமா? இவங்க தான் எங்கள் டீச்சர். ஹனி ஒரு ஹனி 30 ரூபாயாமா? ஹனி வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. உங்களுக்கு சுகர் இருந்தால் கொஞ்சம், வந்து மில்க் ஊற்றி அடிச்சுக்கலாம். மில்க், சில்லு பால், உங்களுக்கு சில்னஸ்க்காக பால் ஊற்றிலே எனக்கு அப்படி எச்சு ஊறுது காய்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஜூஸை ப்ரெசன்டேஷன் பண்ணிடலாம். இன்னொரு ஜூஸ். இது வந்து பால் குண்டா மாதிரி தான் இருக்கு. இது பால் குண்டா மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல பால் குண்டான்னு சொல்லுங்க. உன்னா முடியல, உன்னாதான் உன்னிமேல் தான் ட்விஸ்ட் இருக்குது. ஏமா இது வந்து எங்க அம்மாக்கும் எங்க அண்ணாக்கும் ஊத்திக்கலாம். எங்க அண்ணன் என்ன பொக்குன்னு போயிடும். துருவனம் துருவி, உங்களுக்கு துருவனம் துருவி அந்த பேர் பிடிச்சதுன்னா உங்க பிள்ளைக்கும் அந்த பேர் வேணும். துருவனம் துருவி. துருவனம் துருவி. என் பொண்ணு பேர் என்ன தெரியுமா? குஞ்சம்மா. என் பேர் தியா. எனக்கு டெடி பேர்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட டெடி பேர் யாருன்னு தெரியுமா? இந்த பிள்ளை தான். இந்த குட்டி பிள்ளை தான் எப்பயுமே என்னோட டெடி பேர். எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்ட பிள்ளை ஊற்றது. காலில் ஊற்றி கையில் ஊற்றி இப்படிதான் நாங்கள் 2 பேரும் விளையாடுவோம். ஜூஸை கப்பில் வச்சோன்னா என் கால் ஊற்றி வச்சுருக்கோம். இது வந்து நான் துருவி எடுப்பேன். சத்தம் கேட்குதா? கண்ணுக்குட்டி கல்லை தண்ணி பிடிக்க முடியும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. துருவன மலையாட்ட துருவிட்டு இருக்காங்க எங்க அம்மா. இப்ப வந்து நம்ம துருவன துருவி பண்ணிட்டு இருக்கோங்க.
இவங்க பண்றாங்க மோசம். ஒரு ஜூஸை போட்டு அதை குடிக்கிறதுக்குள்ள இவங்க பண்ற அலப்பறை இருக்கே. இல்லை நான் மோசம் பண்றேன்னு மேடம். இல்லை என் ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டு என்னை கூப்பிட்டுருக்கா. போவேணான்னு சொல்றேன். அங்கே யாருக்கா என்ன பத்தி போவேணான்னு சொல்றேன். லாங் எடுக்க டைம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் மேடம் கிட்ட. மேடம் அவ்வளோ பிஸி. வந்து துருவன துருவிய அத்த துருவியாச்சுல, துருவன துருவி இது பேரு. ஆமாம், இதை வந்து இப்போ நம்ம எங்க அண்ணாக்கு போட்டுக்கலாம். எங்க அண்ணாக்கு எல்லோ கலர் பிடிக்கும். எனக்கு என்ன கலர் பிடிக்கும் நீங்க கெஸ் பண்ணுங்க. கரெக்ட், எனக்கு ப்ளூ தான் பிடிக்கும். துருவன துருவிய மேல அப்படியே துருவி விட்டுறலாம். துருவன துருவி துருவன துருவி. இப்போ வந்து நானும் எங்க அம்மா டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபிங்கர் டெஸ்ட் இப்படி பண்ணணும். பண்ணி சக்க நல்லாவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது என் பொண்ணால வாயால வராது. நீங்க என்ன நினைச்சுப்பீங்க? நல்லாவே இல்லை, கன்றாவே இருக்கு அப்படிதான் ஆனா நான் அப்படி சொல்லவே இல்லை. உங்க குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்டா இருக்கு, சக்க இருக்கு. இப்போ வந்து எங்க அம்மா செஞ்சு குடிக்க போறோம். எங்க அம்மா குடிக்கிறாங்க. வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் ஹனி ஜாஸ்தி ஆயிடுச்சு. இருந்தால் டேஸ்ட் அது எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது. இது ஹெல்த்தி, சூப்பராக இருக்கும், ஹெல்த்தி. இன்னொன்று என்னென்னா, இது கூட தேங்காய் பாலுக்கு பதில் நம்ம தேங்காய் பால் ஊற்றி அடித்தோம்னா இன்னும் ஹெல்த்தி, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமு பேபிஸ் எல்லாம் வந்தாங்கன்னா ஜில்லுன்னு செஞ்சு கொடுங்க. சில்லுன்னு செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். பயிர்க்காம. அப்புறம் இன்னொரு ரெசிபி என்ன வந்துட்டு தெரியுமா? சக்கரை வைக்கணும். திஸ் இஸ் ஃபார் மை பிரதர். ஜிம்முக்கு போகிறனால. எங்கன்னா பார்த்துருப்பீங்க, ஒல்லி குச்சியாக இருப்பான். நம்ம ஜிம்முக்கு போகிறோம். பால் குண்டாவில் முதல்ல யாராச்சும் குடிப்பாங்களா? நாங்கள் குடிப்போம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய். செஸ் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஏங்க குடிச்ச உடனே தெரியலங்க. ஒரு 2 நிமிஷம் இங்க இருந்து அப்படியே இறங்கும் போது அப்படியே சொர்க்க பூமிங்க, சொர்க்க பூமி.